நம்ம சிஎம் தளபதி விஜய் அவர்கள் நடிப்புல ரிலீஸ் ஆகி உலகம் முழுவதும் வசூல்ல சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஜனநாயகம் படத்தோட 9வது நாள் வசூல் எவ்வளவுன்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தோட 2வது நாள் வசூல் எவ்வளவுன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டுல ஸ்பைடர்மேன் படம் 2வது நாள் 5 கோடியே 12 லட்சம் ரூபாயும், 2 நாள்ல மொத்தமா 11 கோடியே 96 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. கேரளால 2வது நாள் 3 கோடியே 92 லட்சம் ரூபாயும், 2 நாள்ல மொத்தமா 9 கோடியே 94 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகால இந்த படம் 2வது நாள் 6 கோடியே 82 லட்சம் ரூபாயும், 2 நாள்ல மொத்தமா 16 கோடியே 77 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 2வது நாள் 6 கோடியே 67 லட்சம் ரூபாயும், 2 நாள்ல மொத்தமா 17 கோடியே 40 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில இந்த படம் 2வது நாள் 41 கோடியே 10 லட்சம் ரூபாயும், 2 நாள்ல மொத்தமா 98 கோடியே 12 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. ஓவராலா இந்தியாவில மட்டும் ஸ்பைடர்மேன் படம் 2வது நாள் 63 கோடியே 63 லட்சம் ரூபாயும், 2 நாள்ல மொத்தமா 154 கோடியே 19 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல இந்த படம் 2வது நாள் 285 மில்லியன் வசூல் பண்ணியிருக்கு. 2 நாள்ல மொத்தமா 6367 கோடியும் 22 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ஸ்பைடர்மேன் படம் 2வது நாள் 2804 கோடியே 15 லட்சம் ரூபாயும், 2 நாள்ல மொத்தமா 6521 கோடியே 41 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததா ஜனநாயகன் படத்தோட 9வது நாள் வசூல் உலகம் முழுவதும் எவ்வளவுன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டுல 9வது நாள் 3 கோடியே 22 லட்சம் ரூபாயும், 9 நாள்ல மொத்தமா 116 கோடியே 47 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. கேரளால இந்த படம் 9வது நாள் 22 லட்சம் ரூபாயும், 9 நாள்ல மொத்தமா 16 கோடியே 24 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகால 9வது நாள் 36 லட்சம் ரூபாயும், 9 நாள்ல மொத்தமா 28 கோடியே 5 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 9வது நாள் 12 லட்சம் ரூபாயும், 9 நாள்ல மொத்தமா 14 கோடியே 49 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியால 9வது நாள் 49 லட்சம் ரூபாயும், 9 நாள்ல மொத்தமா 21 கோடியே 93 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. ஓவராலா இந்தியாவில மட்டும் 9வது நாள் 4 கோடியே 41 லட்சம் ரூபாயும், 9 நாள்ல மொத்தமா 197 கோடியே 18 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல ஜனநாயகன் படம் 9வது நாள் 1 கோடி ரூபாயும், 9 நாள்ல மொத்தமா 90 கோடியே 90 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ஜனநாயகன் படம் 9வது நாள் மட்டும் 5 கோடியே 41 லட்சம் ரூபாயும், 9 நாள்ல மொத்தமா 288 கோடியே 8 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததா ஜனநாயகன் படம் 10வது நாள் எவ்வளவு அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்ல வசூல் பண்ணியிருக்குன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டுல இந்த படம் 10வது நாள் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்ல 3 கோடியே 31 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. கேரளால 10வது நாள் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்ல 10 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகால இந்த படம் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்ல 10வது நாள் 13 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால இந்த படம் 10வது நாள் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்ல 8 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியால 10வது நாள் இந்த படம் 27 லட்சம் ரூபாயும் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்ல வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல 10வது நாள் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்ல 50 லட்சம் ரூபாயும் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ஜனநாயகன் படம் 10வது நாள் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்ல 4 கோடியே 39 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீக்கெண்ட்ல எந்த படத்துக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.